வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் எரிபொருள் வழங்க ரஷ்யா இணக்கம். சூட்சுமமாக பேசி பொருளை வாங்குவதாக கூறி சமர்த்தி வங்கிக்கு அருகில் வரவழைத்த போலீசார். சிக்கிய ஒருவர் தப்பியோட்டம். சொகுசு பேருந்தில் சிசிடிவி கேமராவிற்குள் ஆபத்தான பொருளை மறைத்து வைத்து கடத்திய இளைஞன் போலீசாரால் கைது. ஜனாதிபதியின் விசேட வைத்தியசாலை அறையை சுரேஷ் சாலேவுக்கு வழங்குங்கள். அவரின் கைது தேசத்துரோகச் செயல். சரத் வீரசேகர காட்டம். சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த செல்லப்பிராணிகள் மீட்பு. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் 27 தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள். மஹிந்தவின் அரசாங்கத்தில் செல்வாக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்த்தனவின் மனைவியின் வங்கிக் கணக்கில் 340 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்கள். அம்பலமான தகவல்கள். நீண்ட வரிசைகளை குறைக்க ஸ்மார்ட் டோக்கன் முறைமை அறிமுகம். வளர்ப்பு நாய் கொண்டு வந்த பொருளால் சிறுவன் காயம். 10 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருளுடன் 2 கைது. மட்டக்களப்பை அதிர வைத்த சம்பவம். சட்டத்தரணிகள் வரக்கூடாது. மக்கள் ஆர்ப்பாட்டம். இத்தாலி போலீஸ் சேவையில் பணியாற்றிய இலங்கை அதிகாரி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக தகவல். 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்த நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை இதுதான். ஈரானின் சுப்ரீம் லீடர் பதவி வேண்டாம், மிக்க நன்றி மறுத்த ட்ரம்ப். சர்வதேச அரசியலில் பேசுபொருள். முல்லைத்தீவில் 56 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு. 5 பேர் கைது. எறும்பிற்கு கூட சேமித்து வைக்கும் அறிவு உள்ளது, இவர்களுக்கு இருக்கவில்லை. அண்மைய நிலக்கரி கொள்முதல் விவகாரம் தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. கடல்சார் கைத்தொழிலில் ஈடுபடுவோருக்கு முறைப்பாடுகள் முன்வைக்க தொலைபேசி இலக்கம் அறிமுகம். இனி ஆசிரியர்களுக்கு வேலை இல்லையா? மெலனியா ட்ரம்ப் அறிமுகப்படுத்திய AI ஆசிரியர். இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் என்பன விரைவில் ரஷ்யாவில் இருந்து இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 35,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றி வந்த ஒரு கப்பல் கடந்த 24ஆம் தேதி நாட்டிற்கு வந்தடைந்ததாகவும் அதனை இறக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த மாதத்திற்குள் கூடுதலாக 2 எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு கப்பல் 30,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 92 பெட்ரோலையும் 5,000 மெட்ரிக் டன் ஒக்டேன் 95 பெட்ரோலையும் ஏற்றி வர உள்ளதாகவும், இரண்டாவது கப்பல் 8,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருளுடன் 32,000 மெட்ரிக் டன் டீசலையும் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புதையல் மூலம் எடுக்கப்பட்ட தங்கம் என கூறி 3.5 கிலோகிராம் எடையுள்ள 2 உலோக துண்டுகளை 1,70,00,000 விற்க முயன்றதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை நேற்றைய தினம் பண்டாரவளை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களும் 31 மற்றும் 45 வயதுடைய பதுளப்பிட்டிய மற்றும் வெளிமட மிரகாவத்து ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். புதையலில் இருந்து எடுக்கப்பட்ட 2 தங்க துண்டுகளை விற்க உள்ளதாக சந்தேக நபர்கள் தெரிவித்ததை அடுத்து வர்த்தகர் ஒருவர் இதுகுறித்து சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்கள் அளித்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்த போலீசார் அவர்களுடன் சூட்சுமமாக உரையாடி தங்கத்தை வாங்குவதாக கூறியதை அடுத்து பண்டாரவளை திகனதென்னவில் உள்ள சமுர்த்தி வங்கிக்கு அருகில் வரவழைத்து சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது வேனில் இருந்த ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதோடு ஏனைய இருவரும் வேன் மற்றும் தங்கம் என கூறப்படும் 2 தங்க நிற உலோக துண்டுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட உலோக துண்டுகளுக்கு தொல்பொருள் மதிப்பு உள்ளதா என்பது குறித்து தொல்பொருள் திணைக்களத்திடமிருந்து அறிக்கை பெறப்பட உள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். பண்டாரவளை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஷான் அமரசிங்கவின் அறிவுறுத்தலின் பேரில் பண்டாரவளை போலீஸ் பிரிவின் பொறுப்பதிகாரி பிரபோப நிசாந்த குணதிலக உள்ளிட்ட குழுவினரால் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பண்டாரவளை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து அக்கரைப்பேட்டிற்கு சென்ற சொகுசு பேருந்தில் போதைப் பொருளை கடத்த முயன்ற இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் சிசிடிவி பாதுகாப்பு கேமராவிற்குள் மறைத்து வைத்து ஐஸ் ரக போதைப் பொருளை கடத்த முயன்றதாக தெரியவந்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 20 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டதாகவும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இது இவ்வாறு இருக்க சட்டவிரோதமான முறையில் 10 கிலோகிராம் 476 கிராம் குஷ் ரக போதைப்
போதைப்பொருளை கடத்தி வந்த இருவர் நேற்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போதைப்பொருள் சுமார் 10,47,70,000 ரூபாய் பெறுமதியுடைய போதைப்பொருள் என சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இருவரும் அதிகாலை 5:20 மணியளவில் புதுடில்லியிலிருந்து கட்டுநாயக்கவை வந்தடைந்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பொகவந்தலாவை பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறுகின்றனர். அவர்களில் ஒருவர் ஜன்னல் மற்றும் கதவு திரைச்சீலைகளை விற்பனை செய்யும் நிலையத்தில் பணியாற்றும் 25 வயதுடைய இளைஞர் எனவும் மற்றவர் 26 வயதுடைய சாரதி எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் விலங்கு நோய்கள் சட்ட விதிகளை மீறி சுமார் 9,98,000 ரூபாய் பெறுமதியான 38 செல்ல பிராணிகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டு வந்த இலங்கையர் ஒருவர் நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான TG307 என்ற விமானம் மூலம் நேற்று அதிகாலை 12:02 மணியளவில் இவர் கட்டுநாயக்கவை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த பயணப்பொதிக்குள் கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த 38 விலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. அவற்றுள் கினிப்பன்றிகள், அணில் வகைகள், சுகர் கிளைடர்கள், புறாக்கள், முள்ளம்பன்றிகள் போன்ற விலங்குகள் அடங்குவதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் கண்டி திகனை பகுதியை சேர்ந்த 56 வயதுடையவர் எனவும் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட சுங்க அதிகாரிகள் அவருக்கு 2,50,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்த்தனவின் மனைவியின் வங்கிக் கணக்கில் 340 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் இருப்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் தெரிவித்தது. ஒரே ஆண்டில் 240 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பான இந்த புதிய விவரங்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போதே வெளிப்பட்டன. வெளிவிவகாரங்களுக்கான கண்காணிப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகித்த காலத்தில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் 27 தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதாகவும் அதற்காக தனது சட்டபூர்வமான வருமானத்தை மீறிய வகையில் 24,38,50,942 ரூபாயை செலவிட்டதாகவும் ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது. புதிதாக கண்டறியப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் அவசியமாக இருப்பதால் சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது. வாதங்களை கருத்தில் கொண்ட பிரதம நீதவான் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் புதிய சொத்துக்கள் குறித்த அறிக்கை நீதிமன்றத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு இத்தகைய சூழ்நிலைகளில் பிணை பெறுவதற்கு சிறப்பு அல்லது விதிவிலக்கான காரணங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய நீதவான் சந்தேக நபரின் பிணை கோரிக்கையை நிராகரித்து அவரை அடுத்த மாதம் 31ஆம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். நீண்ட வரிசைகளை குறைத்து செயற்திறனை மேம்படுத்தும் நோக்கில் காலி தேசிய மருத்துவமனை சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மருந்துகளை வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த ஒரு ஸ்மார்ட் டோக்கன் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய முறைமையின் கீழ் நோயாளிகள் தங்கள் மருந்து சீட்டுகளை மருந்து வழங்கும் கவுண்டரில் சமர்ப்பிக்கின்றனர். அங்கு விவரங்கள் பதிவு செய்யப்பட்டு ஒரு டோக்கன் வழங்கப்படுகிறது. அதன்பின் நோயாளிகள் காத்திருந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணின்படி மருந்துகளை வரிசையாக பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பல்லேவெல பந்துராகுட பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற விசித்திரமான சம்பவத்தில் வளர்ப்பு நாய் கொண்டு வந்த பந்து போன்ற பொருள் வெடித்ததில் சிறுவன் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்லேவெல போலீசார் இதுகுறித்து தெரிவிக்கையில், சிறுவன் வீட்டில் இருந்தபோது அவர்களது வளர்ப்பு நாய் பந்து போன்ற பொருளொன்றை கவ்விக்கொண்டு வீட்டிற்குள் வந்துள்ளது. அதனை சிறுவன் நாயிடமிருந்து எடுத்துக்கொண்டு விளையாட சென்றுள்ளார். இதற்கிடையில் அவர் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அந்த பொருள் வெடித்துள்ளது. இந்த வெடிப்பில் காயமடைந்த சிறுவன் உடனடியாக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பல்லேவெல போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாக கூடாதென்றும் இச்சம்பவத்தில் நீதியை நிலைநாட்டுமாறும் வலியுறுத்தி நேற்றைய தினம் கொக்கட்டிச்சோலை நகரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் இளையதம்பி கிரேஸ்குமாரன் தலைமையில் மண்முனை தென்மேற்கு பிரதேச முச்சக்கரவண்டி உரிமையாளர் நலன்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கடந்த 20ஆம் திகதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதியில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அதே கிணத்தில் இன்னுமொரு பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பாரிய கொள்ளை சம்பவங்கள் அவற்றுடன் தொடர்பட்ட கொலையின் பின்னணி கண்டறியப்பட்டு பின்னர் பிரதான சந்தேக நபர்கள் 3 அடங்கிய 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். கடந்த 23ஆம் திகதி மட்டக்களப்பு நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டவர்களில் பிரதான சந்தேக நபர்கள் 3வரையும் 4 நாட்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் மற்றைய 2வரையும் 27ஆம் திகதி இன்று வரை விளக்கமறியலில் வைப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து இன்றைய தினம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.
இந்நிலையில் சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்திறனிகள் எவரும் முன்னிலையாக கூடாதென்றும் சந்தேக நபர்களுக்கு உயரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், மாவட்டத்தில் இனி இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறா வண்ணம் போலீசார் துரித கதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கைது முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், பயங்கரவாதத்தை முறியடிக்க அயராது உழைத்த சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை ஒரு பாசாங்குத்தனமான மற்றும் தேச துரோகமான செயல் என்றும், மேலும் அவரின் உடல் நலத்தை கருத்திற்கொண்டு ஜனாதிபதிக்கென ஜெயவர்த்தனபுர வைத்தியசாலையில் ஒதுக்கப்பட்ட பிரத்யேக அறையை அவருக்கு வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையிலும் மேலும் 6 அல்லது 7 குழுக்களின் அறிக்கையிலும் சுரேஷ் சாலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தாலி போலீஸ் சேவையில் பணியாற்றிய ஒரே ஒரு இலங்கை அதிகாரி என அறியப்படும் செஹான் பெர்னாண்டோ தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை அதிகாரி மிலோனா நகரில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வென்னப்புவ தல்தனிய பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதான செஹான் பெர்னாண்டோ என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது உடலுக்கு அருகில் அவரது சேவை துப்பாக்கி மீட்கப்பட்டதாகவும் இத்தாலி போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரது உயிரிழப்புக்கான காரணங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இத்தாலி போலீஸ் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரே ஒரு இலங்கையர் இவர் என்பதால் இவரது மரணச் செய்தி இத்தாலிய அதிகாரிகளுக்கும் அங்கு வாழும் இலங்கை சமூகத்திற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் 4 லிட்டர் பெட்ரோல் வைத்திருந்ததை ஒப்புக்கொண்ட 48 வயதுடைய நபர் ஒருவருக்கு நிகவரட்டிய நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் 21 நாட்கள் சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள தான நிகழ்வை முன்னிட்டு சந்தேக நபரின் வீட்டு வளாகத்தை சுத்தம் செய்ய புல்வெட்டும் இயந்திரத்தில் பயன்படுத்துவதற்காகவே இந்த பெட்ரோல் வைக்கப்பட்டிருந்ததாக பிரதிவாதி தரப்பு சட்டத்திரணி நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த எரிபொருள் விற்பனைக்காகவோ அல்லது சட்டவிரோத விநியோகத்திற்காகவோ வைக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி பிரதிவாதி தரப்பு மத நிகழ்வு நடைபெற உள்ளதை உறுதிப்படுத்துவதற்காக உள்ளூர் விகாரையின் தலைமை தேரரிடமிருந்து பெறப்பட்ட கடிதத்தையும் சமர்ப்பித்திருந்தது. நுகர்வோர் பெட்ரோலை வைத்திருக்க சட்டப்படி அனுமதி உண்டு என்றாலும் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவு குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்பதால் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சட்ட ரீதியான கவலைகளையும் சட்டத்திரணி முன்வைத்திருந்தார். இருப்பினும் முன்வைக்கப்பட்ட உண்மைகளையும் சந்தேக நபரின் குற்ற ஒப்புதலையும் கருத்தில் கொண்ட நீதவான் மேற்குறிப்பிட்ட தண்டனையை விதித்துள்ளார். அமெரிக்காவின் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற போஸ்டரிங் த ஃபியூச்சர் டுகெதர் சர்வதேச உச்சி மாநாட்டில் பிளாட்டோ என்ற அதிநவீன மனித உருவ செயற்கை நுண்ணறிவு ரோபோவை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஃபிகர் AI நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த ரோபோ மாணவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஆசிரியராக செயற்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோவுடன் மெலனியா ட்ரம்ப் மேடையில் நடந்து வரும் காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மெலனியாவின் கூற்றுப்படி இந்த ரோபோ மாணவர்களின் மனநிலை மற்றும் கற்கும் வேகத்தை புரிந்து கொண்டு 11 வெவ்வேறு மொழிகளில் பாடம் நடத்தும் திறன் கொண்டதென்று கூறியுள்ளார். இருப்பினும் இதற்கு கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இயந்திரத்தால் ஒருபோதும் மனித உணர்வுகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாதென்று அவர்கள் விமர்சிக்கின்றனர். மேலும் 2027க்குள் கோடிங் மற்றும் வாடிக்கையாளர் சேவை போன்ற துறைகள் முழுமையாக செயற்கை நுண்ணறிவு வசமாகும் என்றும் இதனால் ஆசிரியர்களிடையே வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் என்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முல்லைத்தீவு மந்துவில் பகுதியில் கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்களும் சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தின் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜனக குணசேகரவின் விசேட கண்காணிப்பு உத்தரவின் கீழ் திருட்டு சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக திருடப்பட்ட தொலைபேசி கைப்பற்றப்பட்டு முல்லைத்தீவு நீதவானின் அனுமதியுடன் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் மூலம் குறித்த வீட்டிலிருந்து நகைகள் மற்றும் பணம் உள்ளிட்ட மொத்தம் 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பயன்படுத்தி வாங்கப்பட்ட ஒலிபெருக்கிகள், என்ஜின்கள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மேலும் பல பொருட்களும் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகளில் இரணைப்பாலை, மந்துவில், சிவநகர் 9ஆம் வட்டாரம் மற்றும் 10ஆம் வட்டாரம் பகுதிகளிலும் இதே குழுவினரால் திருட்டுச் சம்பவங்கள் இடம்பெற்றமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அத்துடன் மேலும் 2023ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இக்குழு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மந்துவில் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் உட்பட உறவினர்கள் அடங்கிய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து எதிர்வரும் 7/4/2026 வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தற்போது நிலக்கரி விநியோகிக்கும் நிறுவனத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள வரம்பெற்ற அபராத தொகையினால் அந்த நிறுவனம் திவாலானதாக அறிவித்தால் நாட்டின் நிலக்கரி விநியோகம் பாரிய ஆபத்துக்குள்ளாகும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து அபராதம் வசூலிப்பதை விட அதன் மூலம் விநியோக சங்கிலிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலக்கரி கொள்வனவுக்கான டெண்டர் நடைமுறைகள் சரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் ஆய்வக அறிக்கைகளின்படி அந்த நிலக்கரியிலிருந்து பெறக்கூடிய சக்தியின் அளவு குறைவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அந்த நிறுவனத்திற்கு $2 மில்லியன் பாரிய அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்பெற்ற அபராதத்தினால் ஒருவேளை இந்த நிறுவனம் தான் திவாலாகி விட்டதாகவும் தம்மால் ஒன்றும் செய்ய முடியாதென்றும் கூறினால் எம்மால் வழக்கு தொடர்ந்து அபராதம் பெற முடியுமே தவிர அதன் பிறகு நிலக்கரிக்கு எங்கே போவதென அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். நிலக்கரி கொள்வனவு என்பது சாதாரண ஒரு கடையில் பான் வாங்குவது போன்ற எளிய விடயமல்ல என சுட்டிக்காட்டிய ரத்நாயக்க மாற்று வழியை நாடுவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே முன்பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையிடம் 30 நாட்களுக்கு மட்டுமே போதுமான எரிபொருளை சேமித்து வைக்கும் வசதி இருப்பதாகவும் அதற்கு மேல் இலவசமாக எரிபொருள் கிடைத்தாலும் அவற்றை சேமிக்க வசதிகள் இல்லை என்றும் வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டின் அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைப்பதற்கான திட்டங்கள் கடந்த கால அரசாங்கங்களிடம் இல்லாமையை அமைச்சர் கடுமையாகவும் விமர்சித்திருந்தார். எறும்பு கூட மழை காலத்திற்காக வெயில் காலத்தில் உணவை சேமித்து வைக்கிறது. குறைந்தபட்சம் அந்த எறும்புக்கு இருக்கும் அந்த மூலோபாய அறிவு கூட எமது ஆட்சியாளர்களுக்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அரிசி, எரிபொருள், நிலக்கரி மற்றும் மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்கும் முறைமையின்றி நாடு அன்றாட தேவையை மட்டும் பூர்த்தி செய்யும் விதமாகவே கொண்டு செல்லப்பட்டதாகவும் தற்போது விநியோக சங்கிலி 2 வாரங்கள் போன்ற குறுகிய காலத்திற்கே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் விளக்கியுள்ளார். சுமார் 20 ஆண்டுகளாக புனரமைக்கப்படாத கசிவு ஏற்படும் எரிபொருள் குழாய் கட்டமைப்புகளை பழுது பார்க்கவும் எரிபொருள் சேமிப்பு வசதிகளை விரிவுபடுத்தவும் தற்போதைய அரசாங்கம் ஏற்கனவே முதலீட்டு திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக அரசியல் சூழ்நிலைகள் மற்றும் யுத்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் மோசடி, ஊழல் மற்றும் வீணடித்தல் இன்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான முறையான திட்டத்துடன் அரசாங்கம் முன்னோக்கி செல்லும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடற்றொழில் படகுகள், கடல் உணவுகளை பதப்படுத்துதல் மற்றும் நீரியல் வளர்ப்பு உள்ளிட்ட கைத்தொழில்களில் ஈடுபடுவோருக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதில் நிலவும் சிக்கல்களை தீர்ப்பதற்காக புதிய அவசர உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சேவையானது 24 மணி நேரமும் செயற்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி திரையில் காட்டப்படும் இலக்கத்தினூடாக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் தாமதங்கள் அல்லது அது தொடர்பான ஏதேனும் முறைப்பாடுகளை எந்நேரமும் முன்வைக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அரசு தனக்கு அந்நாட்டின் உயர்ந்தபட்ச தலைவரான சுப்ரீம் லீடர் பதவியை வழங்க முன்வந்ததாகவும் ஆனால் தான் அதனை வேண்டாம், மிக்க நன்றி என்று மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடனான தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் இந்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்கள் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை நாடுகளின் பொருளாதார முடக்கம் குறித்து விவாதிக்கும் வேளையில் ட்ரம்ப் இவ்வாறு ஒரு வியக்கத்தக்க கருத்தை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் ஈரானின் 15 அம்ச அமைதி திட்டத்தை பாகிஸ்தான் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் வழியாக அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. ஈரானின் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி விலை 140% வரை உயர்ந்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்து ராஜதந்திர வட்டாரங்களில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ட்ரம்பின் இந்த கூற்றை ஒரு கேலி கூத்தென வர்ணித்துள்ளதுடன் இவ்வாறான எந்தவொரு திட்டமும் முன்வைக்கப்படவில்லை என திட்டவட்டமாக மறுத்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உண்மையான அக்கறை காட்ட வேண்டுமென்றும் வெறும் வார்த்தை ஜாலங்களில் ஈடுபடக்கூடாதென்றும் ஈரான் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.